நமக்கு சவால்களாக இருக்கக்கூடிய நோய்கள் எங்கேயாவது குறைகிறதா என்று பார்த்தா இல்லை, மூடிக்கொண்டே இருக்கிறது. சர்க்கரை வியாதி, ரத்த கொதிப்போட நம்ம பேசிக்கொண்டே இருந்தோம். நல்லா நமக்கு எல்லாருமே தெரியும், இந்தியாவே ஒரு சர்க்கரை வியாதியுடைய தலைமை இடமாக இருந்து கொண்டிருக்கிறது. உலகில் அதிக அளவில் சர்க்கரை வியாதி இருக்கிறது வந்து தமிழ்நாடு தான், இந்தியா தான் வெளிவரலாம் நமக்கு தெரியும். ஆனால் சமீபமாக வந்து கொண்டிருக்கிற விஷயங்கள் இன்னும் பதவிதைப்பா இருக்கிறது. என்னன்னா, புற்றுநோயிலும் நம்ம முதலிடம் வந்துட்டு, அதாவது ஒலிம்பிக்ல போய் ஓட்டத்திலையும் நீச்சல்லையும் முதலிடம் வந்தா பெருமையா இருக்கும். ஆனா நோய் கூட்டத்துல முதலிடம் வரும் அப்படின்னு நினைக்கிறப்ப ரொம்ப வேதனையாக இருக்கிறது. கடந்த ஆண்டு ஜூலை மாதத்துல ஒரு பெரிய ஒரு ஆய்வு முடிவு வெளியாச்சு. இந்த ஆய்வு முடிவு என்ன சொல்லுச்சு அப்படின்னா, இந்தியா முழுக்க நடந்த ஆய்வுகள் கிட்டத்தட்ட 11 ஆண்டுகள் நடத்தப்பட்ட ஆய்வு. அந்த 11 ஆண்டுகள் நடத்தப்பட்ட ஆய்வுல ஒரு மாநிலமாக அவர்கள் அந்த புள்ளிவிவரங்களை எடுத்துக்காங்க. எங்க வந்து சர்க்கரை கூடுது, எங்க ரத்த கொதிப்பு கூடுது, எங்க அதிக உடல் எடை கூடியிருக்காங்க, எங்க இளம் வயதுல ரத்த கொதிப்பு சர்க்கரை கூடுது, எங்க வந்து தெரியாம இருக்காங்க, இன்னும் சரியா கணிக்காம எங்கெல்லாம் இருக்காங்க, அப்படிலாம் புள்ளிவிவரங்கள் எடுத்து அதிகரித்து வரக்கூடியதெல்லாம் சிகப்பு நிறத்துல வந்து பட்டியலிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் கொஞ்சம் கவனமா இருக்கணும், ரொம்ப கூடிட்டு இருக்கு அப்படிங்கிற இடத்த இளஞ்சிவப்பாகவும், சற்றே கூடியிருக்கிறது அப்படிங்கறத பழுப்பு நிறத்திலும் அந்த அறிக்கையில அப்படி வண்ணத்தை வைத்து போட்டிருக்கிறாங்க. தமிழ்நாடு முழுக்க ரத்த சோகர் எல்லாத்திலையும் சர்க்கரை, ரத்த பதிப்பு, எடை கூடுதல், இதய நோய் வருவதற்கான சாத்தியம் எல்லாத்திலையும் தமிழகம், அடுத்து கேரளா, சில இடங்கள்ல தமிழகம், சில இடத்துல கேரளா அப்படின்னு எண்ணிக்கையில. அப்புறம் பாத்தீங்கன்னா மேல பஞ்சாப், மகாராஷ்டிரால 5 இடங்கள் இருக்கு. ஒட்டுமொத்த இந்தியாவிலே ஒண்ணு சிகப்பு இல்லைன்னா இளச்சிகப்பு தான். பழுப்பு நிறத்துல ரொம்ப கொஞ்சம் தான் இருக்கு. நாங்கள் எல்லாம் படிக்கக்கூடிய காலத்துல இந்த அஸ்ஸாம், அருணாச்சல பிரதேஷ், திரிபுரா, ஜார்க்கண்ட் மாதிரியான பகுதிகள் எல்லாம் சர்க்கரை வியாதிலாம் வராதுங்க. அங்க எல்லாம் உள்ள உணவு பழக்கத்துக்கும், அங்க இருக்க நடைபயிற்சிக்கும், அங்க மலை வாழ இருக்கிறனால அங்கெல்லாம் அதிகம் வந்து இந்த வாழ்வியல் நோய்கள் வராது என்று படிச்சோம், இல்லைன்னா மிக குறைவு என்று படிச்சோம். ஆனா இப்ப அந்த இடத்துலயும் வந்து பெரிய அளவில் இந்த நீரிழிவு நோய்களுடைய கூட்டமும் கூடிக்கொண்டே இருக்கு. அப்ப என்ன அவங்களுடைய ஒட்டுமொத்த அறிக்கையினுடைய கடைசி முடிவாக அவர்கள் வந்து சொல்றாங்க, ஒவ்வொரு மாநிலமும் முனைப்பாக இதை கட்டுப்படுத்தலைன்னா நாம் வளர்த்து கொண்டிருக்கக்கூடிய அத்தனை வளர்ச்சிக்கும் பிற்காலத்தில் இது ஒரு முட்டுக்கட்டையாக அமையும். ரொம்ப இளம் வயதிலேயே இதற்கான தீர்வுகளை நோக்கி அவர்கள் வாழ்க்கையை செதுக்கணும், உணவை செதுக்க வேண்டும் என்பதுதான் அந்த ஒட்டுமொத்த அறிக்கையினுடைய முடிவு. ஆங்கிலத்துல கேட்ச் தம் யங், சிறு வயதிலிருந்து அவங்களுடைய உணவு பழக்கம் வந்து இப்படி இருக்கணும் அப்படின்னு அவங்க முடிக்கிறாங்க. முதல் விஷயம், பொதுவாக அரிசியை வந்து சற்று உரம் தள்ளுவதற்கும், அரிசியை சற்று ஓரமாக வைப்பதற்கும், குறிப்பா வெள்ளை அரிசியை, வெள்ளை நிலையில் இருக்க அரிசி மேல ஒரு அச்சத்தோடு பார்ப்பதற்கான முதல் காரணம், அதுல அதிக அளவுல கார்போஹைட்ரேட்டும் மற்ற சத்துக்கள் மிக குறைவாக இருப்பதுதான் அந்த அரிசி, வெள்ளை அரிசி வேண்டாம்னு சொல்றது. உங்கள் தில்லை நாயகர்ல உங்கள் தில்லை நாயகம் சொல்லணும், ஏன்னா நீங்க தான் அதை மீண்டெடுத்து கொண்டு வந்து நீங்க அறிமுகப்படுத்துறீங்க. இந்த வையை கொடுத்துட்ட தில்லை நாயகர்ல புரதச்சத்து 7.16 இருக்கு. புரதச்சத்து குறைவா இருக்கிறதுதான் நமக்கு ரொம்ப ரொம்ப சிக்கலான விஷயம். நம்மளுடைய எதிர்பார்த்தல், அடிப்படை எதிர்பார்த்தல்ங்கிறது நம்ம புரதத்துல இருந்தா கிடைக்குது. நோய் எதிர்பார்த்தல், அந்த புரதச்சத்து பிற அரிசிகளை காட்டிலும் தில்லை நாயகத்துல கூட இருக்கு. முதல் விஷயம். ரெண்டாவது, அதுல இருக்கக்கூடிய ரொம்ப குறிப்பான சத்துக்கள் முக்கியமானது ஃபீனாலிக் காம்பவுண்ட், ஆன்டி ஆக்சிடென்ட்பாங்க. அதாவது ஒரு நோய்கள் வராமல் தடுப்பதற்கு நமக்கு காப்பாக இருக்கிறது. அது சர்க்கரை நோயா இருந்தாலும் சரி, புற்றுநோயா இருந்தாலும் சரி, அந்த உடலுக்கு காப்பு தரக்கூடிய, எதிர்பார்த்தல் தரக்கூடியது அந்த ஆன்டி ஆக்சிடென்ட் பாலிபினால். அது உயர்ந்த அளவுல இந்த அரிசியில இருப்பதை கொடுத்திருக்கிறான். அதுதான் எனக்கு முன்னால் பேசும்போது சொன்னாங்கல்ல, இதுதான் செங்கல் என்று. அதுதான் ரொம்ப முக்கியமான விஷயம். செங்கல்ல ஏன் வந்து ரொம்ப உயர்ந்து பார்க்கிறோம், சிகப்பு நிறம் அரிசியை ஏன் உயர்ந்து பார்க்கிறோம்னா, அந்த சிகப்பு நிறத்திற்காக இந்த மண்ணுக்கு கீழே இருக்கக்கூடிய நுண்ணுயிரிகளும் மண்புழவும் அதுல இருக்கக்கூடிய சத்துக்களை எடுத்து கொண்டு வந்து அந்த நெல்மணியில சேர்க்கிறதுக்கு அவை எவ்வளவு பயன்படும். அதனாலதான் இயற்கை வேளாண்மை நாங்கள் திரும்ப திரும்ப வலியுறுத்துவது காரணம். நாமெல்லாம் இங்க உட்கார்றோம்னா நமக்காக உழைப்பு கொண்டு இருக்கக்கூடிய கண்ணுக்கு தெரியாத ஏராளமான நன்மைகள் இந்த மண்ணுக்கு கீழே இருக்கு. அவை எல்லாத்தையும் பாதுகாப்பா பார்த்துக்கணும். நாங்கள் அடிக்கடி மருத்துவர்களை சொல்லுவோம்,
இப்ப நான் நல்லா இருக்கிறேன், என் ஒழுங்கா பேச முடியுதா, நல்லா இருக்கிறேன் அப்படின்னா நான் என்னுடைய இதயமோ என்னுடைய சிறுநீரகமோ என்னுடைய நுரையீரல் மட்டும் நல்லா இருந்தா பத்தாது. என் குடலில் இருக்கக்கூடிய என் குடலுக்கு உள்ள இருக்கக்கூடிய என்னாலும் பார்க்க முடியாத யாராலும் பார்க்க முடியாத கோடான கோடி நுண்ணுயிரிகள் நல்லா இருக்கிறாங்க. உடல்ல இருக்கிற நுண்ணுயிரி நல்லா இருந்தாதான் நான் நல்லா இருக்க முடியும். அதேதான் மண்ணுக்கும். மண்ணு நல்லா இருக்கணும்னா மண்ணுக்கு கீழே இருக்கக்கூடிய நுண்ணுயிரி நல்லா இருக்கணும். அந்த நுண்ணுயிரிகள் நல்லா இருக்கணும்னா இயற்கை வேளாண்மை வேணும் அப்படிங்கிறதுக்காக தான் நம்மாழ்வார் ஐயா முதல் கொண்டு நெல்ஜெயராமன் முதல் கொண்டு இன்றைக்கு பாமையன் ஐயா வரைக்கும் மீண்டும் மீண்டும் இயற்கை வேளாண்மையை வலியுறுத்துவதற்கு காரணம் அந்த மண்ணுக்கு கீழே இருக்கக்கூடிய நுண்ணுயிரியை பாதுகாப்பாக வைத்துக் கொள்ளணும். அந்த நுண்ணுயிரிகள் எல்லாம் சேர்ந்துதான் அந்த சிகப்பு நிறத்தை அந்த நெல்லுக்கு கொண்டது கூடாது. அந்த சிகப்பு நிறத்துல அப்படி என்ன இருக்கு, ஒரு விஷயம் நல்லா புரிந்து கொள்ளணும். மருத்துவ துறைப்படி எந்த தாவரங்கள்ல எந்த கீரையில எந்த காய்கறியில சிவப்பு நிறம் அதிகமா இருக்கோ அந்த சிகப்பு நிறத்துல அந்த நிறத்துக்கு காரணம் லைகோபீன் அப்படின்னு சொல்லுவாங்க ஆங்கிலத்துல. அந்த லைகோபீன்கள் நிறைய இருந்தா அது புற்றுநோய் வருவதை தடுக்க முடியும். லைகோபீன்கள் எது நிறைய கண்ணமெல்லாம் டக்குனு தோன்றது என்ன, தக்காளி பழம். தக்காளி பழத்துடைய மேல் தொழில் இல்லையா, அந்த சிகப்பு நிறம், அந்த சிவந்த நிறம் உள்ள அந்த தக்காளி பழத்தோட தொழில இருந்துன்னா வேலை நாட்டுக்காரன் அந்த லைகோபீன்களை பிரித்து எடுக்கிறாங்க. அதே மாதிரியான சிகப்பு நிற அந்த லைகோபீன் சத்துக்கள் நிறைய இருக்கிறது இந்த சேனலான தில்லை நாயகனுடைய அரிசியில். அதான் அந்த சர்டிபிகேட்ல கொடுத்துட்டாங்க. அவ்வளவு உயர்வான விஷயம் அந்த லைகோபீன் உள்ள சத்தை நம்ம தினம் நம்ம சாப்பாடுல அது எப்படி வேணாலும் அது இட்லியாகவோ தோசையாகவோ சோறாகவோ புட்டாகவோ பொங்கலாகவோ நாம் எடுக்க இந்த சத்துக்கள் நம்ம உடம்புக்குள்ள தினம் சேரும் போது இது மாதிரி நோய்கள் வராமல் தடுப்பதை நம்ம கண்டிப்பா பார்க்கலாம். ஏன்னா புற்றுநோய்கள்லாம் ஒரு காலத்துல நாங்கெல்லாம் கல்லூரி காலத்துல படிக்கும் போது பெண்களுக்கு மார்பக புற்றுநோய் யாருக்கு வரும் அப்படின்னு ஒரு கேள்வி உண்டு. அன்னைக்கு நாங்க 30 வருஷம் முன்னாடி எழுதுன பதில் என்ன அப்படின்னா, பால் ஊட்டாத தாய்ப்பால் ஊட்டாத ஒருவேளை திருமணம் செய்யாமல் தாய்ப்பால் கொடுப்பதற்கான வாய்ப்பு இல்லாமல் போன பெண்களுக்கு அவர்களுடைய முதுமையில மார்பக புற்றுநோய் வரும் அப்படின்னா படித்தோம். திருமணம் பண்ணாம போனவங்க இல்ல தாய்ப்பால் கொடுக்காம போன பெண்களுக்கு வரும்னு நேஷனல் கேன்சர் ரெஜிஸ்ட்ரின்னு அதையெல்லாம் தொகுத்து வருஷம் ஒரு அறிக்கை விடுவாங்க. பிப்ரவரி மாதத்துல தேசிய புற்றுநோய் தினத்துல ஒரு அறிக்கை வெளியிடுவாங்க. இந்த ஆண்டு வெளியான அறிக்கை முதற்கொண்டு அவங்க என்ன சொல்றாங்க தெரியுமா, அப்படி வயதான பெண்களுக்கோ இல்ல பாலூண்டாத பெண்களுக்கோ எல்லாம் இங்க வர்றதில்லை. 30 வயதான 35 வயதான பெண்களுக்கு மார்பக புற்றுநோய் வருது. என்ன ஆச்சு 30 வருஷத்துல ஏன் பாருச்சு அப்படின்னு பார்த்தா, இந்த சுற்றுச்சூழல்ல நடக்கக்கூடிய மாசுகள், நம்ம உணவுல சேரக்கூடிய குப்பை உணவுகள், இந்த மாதிரி நோய் கூட்டங்களை கொடுத்து போட்டே இருக்கு. அப்ப அப்படியான நோய்கள் அடுத்த தலைமுறைக்கு வரக்கூடாது அப்படின்னு நினைச்சோம்னா சிறு வயதுல இருந்தே நம் வீட்டு குழந்தைகளுக்கு காப்பு கொடுக்கக்கூடிய புற்றுநோய்கள் வருவதற்கான காப்பை தரக்கூடிய உணவுகளை கொடுக்கணும். அப்படியான உணவுகள்ல மிக மிக முக்கியமானதாக இந்த வைகை மண் கொடுத்த சிவகங்கை மண்டலம் கொடுத்த தில்லை நாயகம் உயர்ந்து வந்திருக்கிறது. மரபு அரிசிகளுடைய முக்கியத்துவம் இப்படியானதான். கருப்பு கவுனியை ஏன் கொண்டாடுறோம்னா அந்த கருப்பு கவுனியினுடைய கருமை நிறம் தான். அந்த கருமை நிறம் உள்ள சதுர இதுல எப்படி லைகோபீன் அப்படின்னு சொல்றோமோ அந்த கவுனியில ஆந்தோசைனின் அப்படிங்கிற அதுவும் ஒரு ஆன்டி ஆக்சிடென்ட் அதுல இருக்கு. அதனாலதான் அந்த கருமை நிறம் இருக்கிறது. இது அந்த மாதிரி கொய்யா பழத்துல இருக்கு. ஆனா சிவப்பு கொய்யா தேடுறோம், அந்த சிவப்பு கொய்யால அந்த லைகோபீன் ஒட்டி அந்த சிவப்பு நிறத்துல. அதே மாதிரி பப்பாளியில இருக்கு, செங்கீரை தட்டுல இருக்கு, மாதுளை பழத்துல இருக்கக்கூடிய அந்த சிவந்த மாதுளையின் முத்துக்கட்டை இருக்கு. அதனாலதான் நண்பர்களே நாம் தொடர்ச்சியாக மீண்டும் இந்த சிவப்பு நிறமில் சென்றுள்ள உணவுகளை ஏதாவது ஒரு பங்குல உணவுல எடுத்துக்கொண்டே இருக்கணும்.